गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे कृष्णहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யட்ச தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின ஒரு அற்புதங்களை ஒரு சிறு கதையுடைய உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் 64-65 வாக்கில் நடந்த ஒரு நிகழ்வத்தான் சொல்ல போகிறேன். பெரியவா காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கார். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீமடம் எங்கே கேம்ப் இருந்தாலும் பார்த்தோம்னா கூட்டம் அலமோதும் பெரியாருடைய தரிசனத்துக்காக, பெரியாருடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக. அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு அனுஷம் கூட்டம் அதிகமாகத்தான் இருந்தது. பெரியவா அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஸ்நானம் பண்ணுறதுக்காக காமாட்சி படித்தர குளத்துக்கு போகிறான் பெரியவா. போகும்போது பார்த்தோம்னா அங்கே நல்ல கூட்டம், எல்லாம் பெரிய பெரிய போடிங்கை வச்சு நிற்கிறா. கடவுள் ஒழிய, இந்து மதம் ஒழிய, பிராமணது ஒழிய அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிற்கிறா. எந்த கட்சியெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கடவுள் மறுப்பாளர்கள் அவ்வளோ பேர் நிற்கிறார். பெரியாரோட இந்த பாரிஷதர்கள்லாம் பெரியவாள தெரியும், அந்த பாத்திரோட பெரியவா இந்த பக்கம் போல, இந்த பக்கம் போல, இந்த பக்கம் போலன்னு வேற ரோட பக்கம்லாம் கூட்டும் போகிறார். பெரியவாளுக்கு தெரியாமல் எது நடந்துருவா அந்த உலகத்தில். ஏன்னா சாட்சாத் பரமேஸ்வரன் ஆச்சு, பரமேஸ்வரன் மறுவரம் தானே பெரியவா. அவருக்கு என்ன தெரியாமல் என்ன நடந்துட போகிறது. அவர் பாரிஷதர்கள்ட்ட கேட்குறார், இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனக்கே உரியான ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு குளத்தில் இறங்கி படித்துற உட்காந்துட்டு ஸ்நான சங்கல்பம் பண்ணுறதுக்கு முன்னால் அவருடைய அணுக்கத் தொண்டர்கள் ஒருத்தரை கூப்பிட்டு, அந்த மாதிரி இந்த நிறையா பேர் இந்த போர்டெல்லாம் வச்சுருக்கிறா பாரு, எனக்கு தெரியறது இந்த இடத்துல நிற்கிறது, நீங்கள் மாற்றி கொண்டுருந்தாலும் காதில் சத்தம் விடணும் இல்லையா, எனக்கு காது செவிடாக இல்லையே. அவளை யார் முக்கியமான அவளை கேட்டுனுவா, போய் என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணலன்னு கேளுங்கோ. இவருக்கு ஒன்றும் ஒன்றும் சொல்ல முடியல. யார் இந்த பாரிஷதருக்கு வேண்டா வெறுப்பாகத்தான் போகிறார். ஆனாலும் பெரியவா சொன்னால் அதுக்கு வேற ஒரு எதிர்ப்பு கிடையாது இல்லையா. போய் அந்த கூட்டத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை கேட்குறார், என்ன பெரியவா கேட்டு வர சொன்னா அப்படின்னு. அவர் பாரிஷதர்கிட்ட சொல்கிறார், பெரியவா தப்பாக நினைக்கப்படாது, இந்த மாதிரி நாங்கள் கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு. நாங்கள் வேற ஒரு இடத்துல இந்த கொடி பிடிச்சி இந்த போர்டெல்லாம் பிடிச்சிருந்தா எங்களுக்கு வயிற்று பிழப்பு ஓடாது, எங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான கோயில்கள் முன்னாலேயோ, இந்த மாதிரி முக்கியஸ்தர்கள் முன்னாலேயோ இந்த மாதிரி கடவுள் மறுப்பு போராட்டங்களை நடத்தணும். அப்படி நடத்தினா தான் எங்களுக்கு மேலிடத்துலேருந்து பணம் வரும், நாங்களும் எங்கள் குடும்பத்தை கவனிச்சிக்க முடியும் அப்படிங்கிறார். அந்த முக்கியஸ்தர், அந்த ஒருங்கிணைப்பாளர் சொன்னார். பாரிஷதர் நேர பெரியவாள்கிட்ட அதை அப்படியே சொல்கிறார். பெரியவா தனக்கே உரியவர், இந்த மந்தாச புன்னகையில் இந்த பாரிஷதர் பரவாயில்ல, ஏதோ நம்மளால் நம்ம எதுவுமே பண்ணாமல் அவளுக்கு வயிற்று பழம் நடக்கிறதவா குடும்பத்துக்கு பார்த்து சேகமாக இருக்கிறதுக்கான படங்கள் கிடைக்கிறதுன்னா அவள் அந்த மாதிரி பண்ணுறதுல தப்பு எதுவும் கிடையாது. நேரே பிடிக்க சொல்லு, பதாயிகளை பிடிக்க சொல்லு, எக்ஸ்ட்ரா பணம் பண்ணாலும் வாழை கிடைக்கட்டும் பாவம் அப்படிங்கிறார். பாரிஷதருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. என்ன பெரியவா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறார். பெரியவா சொல்கிறா, அதாவது நம்ம அன்னை காமாட்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி படியளக்கிறா, வயத்துக்கு போடுறா, குடும்பங்களை காப்பாற்றுறா. அவள் இந்த மாதிரி செய்கிறதுனால அவளுக்கு வயத்துக்கு படி இருக்கிற காமாட்சி அப்படின்னா நான் சந்தோஷம்தான் படணுமே தவிர நான் ஏன் இந்த மாதிரி எதிர்ப்பு நான் காட்டணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, அதில் இன்னொரு அற்புதமான நிகழ்வு இல்லையா.
அதாவது தன்னையும் தான் வணங்கும் கடவுள்களையும் இழித்து பழித்து பேசுகிறவாளை கூட பெரியவா ஆசீர்வதிக்கிறார். அவளுக்கு இந்த மாதிரி நல்லது நடந்ததுன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பாரிஷரை கூப்பிட்டு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்படியே இந்த எத்தனை மணிக்கு இந்த கூட்டம் முடியும்னு கேடு, முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மடத்து வாசலுக்கு வர சொல்லு, நல்ல ஒரு நீர்மோரும் பானகமோ இருந்தால் அவளை கொடுக்க சொல்லு அப்படிங்கிறார். இன்னொரு ஆச்சரியம், நம்ம சாதாரண நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலும் நம்ம கண்ணாப்பினா எல்லாருமே கோபப்படுறோம். ஆனால் பெரியவாளுக்கு அந்த கோபங்கள் எதுவுமே கிடையாது. பெரியவா அவளையும் ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நீர்மோர் பானம் கொடுத்து அனுப்புன்னு சொல்கிறான். அப்படிங்கிறது அந்த அபார கருணா சிந்தம் சென்ற அந்த பெரியவாளை தவிர வேற யாருக்கு அந்த மனநிலை வரும் சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பெரியவாருடைய 133வது ஆராதனை ஜெயந்தி வருது. கும்பகோணம் ஞானசுதா கடந்த 17 வருஷமாக மிகச்சிறப்பாக அதை நடத்தின்னு வர 18வது வருஷமாக இந்த வருஷம் நடக்க போகிறது. அந்த ஒரு அற்புதமான கைங்கரியத்தில் தாங்களும் பங்கு பெற்று பெரியாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் வேண்டிண்டு மற்றொரு அழகிய நிகழ்வுட அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, கமகோடி சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.